கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகினவர்கள் யார்? ஏ. லோத்துவும் அவன் மனைவியும். பி. லேவியும் சிமியோனும். சி. ஆதாமும் அவன் மனைவியும். டி. யூதாவும் தாமாரும். சரியான விடை சி. ஆதாமும் அவன் மனைவியும். அதற்கான வசனம் ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவர் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டவன் யார்? ஏ. லோத்து. பி. காயின். சி. யாக்கோபு. டி. யூதா. சரியான விடை பி. காயின். அதற்கான வசனம் ஆதியாகமம் 4:16. அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். யாக்கோபின் வாசனையை கெடுத்தவர்கள் யார்? ஏ. சிமியோனும் லேவியும். பி. சில்பாலும் பில்காலும். சி. லாபானும் ராகேலும். டி. மனாசேயும் எப்ராயிமும். சரியான விடை ஏ. சிமியோனும் லேவியும். அதற்கான வசனம் ஆதியாகமம் 34:30. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச தனம் உள்ளவன். அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். சுகந்த வாசனையை தேவனுக்கு கொடுத்தது யார்? ஏ. ஆபேல். பி. நோவா. சி. யாக்கோபு. டி. ஆபிரகாம். சரியான விடை பி. நோவா. அதற்கான வசனம் ஆதியாகமம் 8:20-21. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாய் பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். யாருடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருந்தது? ஏ. யோசேப்பு. பி. ஈசாக்கு. சி. யாக்கோபு. டி. யூதா. சரியான விடை சி. யாக்கோபு. அதற்கான வசனம் ஆதியாகமம் 27:27. அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. சிவந்த நிறமுள்ளவனாய் பிறந்தவன் யார்? ஏ. பாரேஸ். பி. ஏசா. சி. சேலா.
டி ஓனான். சரியான விடை பி ஏசா. அதற்கான வசனம் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோமாங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். சிவப்பு நூல் கட்டி பிறந்தவன் யார்? ஏ பாரேஸ், பி ஓனான், சி சேலா, டி சேரா. சரியான விடை டி சேரா. அதற்கான வசனம் ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பிற்பாடு கையில் சிவப்பு நூல் கட்டி இருந்த அவனுடைய தம்பி வெளிப்பட்டான். அவனுக்கு சேரா என்று பெயரிட்டப்பட்டது. யாருடைய கண்கள் திராட்சரசத்தினால் சிவப்பாய் இருக்கும்? ஏ நோவா, பி யூதா, சி சிமியோன், டி லோத்து. சரியான விடை பி யூதா. அதற்கான வசனம் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவன் கண்கள் திராட்சரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும். யார் யாருடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடினால் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமல் போயிற்று? ஏ லாபான் யாக்கோபு, பி யாக்கோபு ஏசா, சி ஆபிரகாம் லோத்து, டி ஈசாக்கு அபிமெலேக்கு. சரியான விடை சி ஆபிரகாம் லோத்து. அதற்கான வசனம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஆபிராம் உடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளுக்கும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாததாய் இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. யார் யாருடைய சம்பத்து மிகுதியாய் இருந்தபடியால் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று? ஏ ஆபிரகாம் அபிமெலேக்கு, பி யாக்கோபு அபிமெலேக்கு, சி யாக்கோபு ஏசா, டி யோசேப்பு பார்வோன். சரியான விடை சி யாக்கோபு ஏசா. அதற்கான வசனம் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டில் உள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்களுடைய சம்பத்து மிகுதியாய் இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று. அவர்களுடைய மந்தைகளின் நிமித்தமாய் அவர்கள் தங்கி இருந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாததாய் இருந்தது. பலத்த கழுதை யார்? ஏ ஆசேர், பி தான்,
இசக்கார். அதற்கான வசனம் ஆதியாகமம் 49 அதிகாரம் 14 வசனம். இசக்கார் 2 பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை. பலத்த வேட்டைக்காரன் யார்? ஏ ஏசா, பி காயின், சி இஸ்மவேல், டி நிம்ரோத். சரியான விடை டி நிம்ரோத். அதற்கான வசனம் ஆதியாகமம் 10 அதிகாரம் 9 வசனம். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்கச் சொல் உண்டாயிற்று. யாருடைய புயங்கள் பலத்தன? ஏ சேம், பி ஈசாக்கு, சி யோசேப்பு, டி ஆபிரகாம். சரியான விடை சி யோசேப்பு. அதற்கான வசனம் ஆதியாகமம் 49 அதிகாரம் 24 வசனம். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவனின் கரங்களால் பலத்தன. இதனாலே அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றவன் யார்? ஏ ஆபிரகாம், பி அபிமெலேக்கு, சி லோத்து, டி லாபான். சரியான விடை பி அபிமெலேக்கு. அதற்கான வசனம் ஆதியாகமம் 26 அதிகாரம் 16 வசனம். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள் என்று தேவன் யாரிடம் சொன்னார்? ஏ யாக்கோபு, பி ஆபிரகாம், சி ரெபெக்காள், டி ஈசாக்கு. சரியான விடை சி ரெபெக்காள். அதற்கான வசனம் ஆதியாகமம் 25 அதிகாரம் 23 வசனம். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றில் இருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். வில்வித்தையில் வல்லவன் யார்? ஏ காயின், பி கானான், சி இஸ்மவேல், டி ஏசா. சரியான விடை சி இஸ்மவேல். அதற்கான வசனம் ஆதியாகமம் 21 அதிகாரம் 20 வசனம். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். வேட்டையில் வல்லவன் யார்? ஏ
சி யாக்கோபு, டி லாபான். சரியான விடை சி ஏசா. அதற்கான வசனம் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் மனசஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பவன் யார்? ஏ யோசேப்பு, பி யூதா, சி தான், டி லேவி. சரியான விடை சி தான். அதற்கான வசனம் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். யாருடைய ஆகாரம் கொழுமையாய் இருக்கும்? ஏ ஏசா, பி ஆசேர், சி ரெபேக்காள், டி சாராள். சரியான விடை பி ஆசேர். அதற்கான வசனம் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாய் இருக்கும். ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். ராணுவ கூட்டம் யார் மேல் பாய்ந்து விழும்? ஏ சிமியோன், டி காத், சி செபுலோன், டி காம். சரியான விடை பி காத். அதற்கான வசனம் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 18 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். காத் என்பவன் மேல் ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும். அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். முதலில் சபிக்கப்பட்டது யார்? ஏ காயின், பி ஆதாம், சி காம், டி சர்பம். சரியான விடை டி சர்பம். அதற்கான வசனம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். யார் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று தேவன் சொன்னார்? ஏ ஏவாள், பி காயின், சி சர்பம், டி ஆதாம். சரியான விடை டி ஆதாம். அதற்கான வசனம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று தேவன் யாரிடத்தில் சொன்னார்? ஏ சர்வம், பி ஆதாம், சி காம், டி காயின். சரியான விடை டி காயின். அதற்கான வசனம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்து இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். யாருக்காக நீ மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை என்று தேவன் தன் உள்ளத்தில் சொன்னார். ஏ ஆபிரகாமுக்காக, பி ஆபேலுக்காக, சி நோவாவுக்காக, டி ஏனோக்குக்காக. சரியான விடை சி நோவாவுக்காக. அதற்கான வசனம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரை. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தேர்ந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். உகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கொடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். நோவா யாரை சபித்தான்? ஏ யாபேத்தை, பி கானானை, சி சேமை, டி லாமேக்கை. சரியான விடை பி கானானை. அதற்கான வசனம் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். நோவா யாருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான்? ஏ சேம், பி ஆபிரகாம், சி யாபேத், டி காம். சரியான விடை ஏ சேம். அதற்கான வசனம் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். ஜலப்பிரளயம் உண்டாகி 2 வருஷத்திற்கு பிறகு பிறந்தவன் யார்? ஏ சேம், பி யாபேத், சி காம், டி அர்பக்சாத். சரியான விடை டி அர்பக்சாத். அதற்கான வசனம் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சேமுடைய வம்ச வரலாறு. ஜலப்பிரளயம் உண்டாகி 2 வருஷத்திற்கு பின்பு சேம் 100 வயதான போது அர்பக்சாத்தை பெற்றான். நோவாவும் அவன் குடும்பமும் பேழைக்குள் பிரவேசித்த மாதம் தேதி என்ன? ஏ 3ஆம் மாதம் 13ஆம் தேதி,
பி 3ஆம் மாதம் 15ஆம் தேதி, சி 3ஆம் மாதம் 27ஆம் தேதி, டி 2ஆம் மாதம் 17ஆம் தேதி. சரியான விடை டி 2ஆம் மாதம் 17ஆம் தேதி. அதற்கான வசனம் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாபேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். எந்த மாதம் எந்த தேதியில் பூமி காய்ந்திருந்தது? ஏ 2ஆம் மாதம் 27ஆம் தேதி, பி 2ஆம் மாதம் 17ஆம் தேதி, சி 1ஆம் மாதம் 7ஆம் தேதி, டி 2ஆம் மாதம் 7ஆம் தேதி. சரியான விடை ஏ 2ஆம் மாதம் 27ஆம் தேதி. அதற்கான வசனம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகின் ஆயுசு நாட்கள் எவ்வளவு? ஏ 175, பி 205, சி 70, டி 215. சரியான விடை பி 205. அதற்கான வசனம் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் யாரிடம் சொன்னார்? ஏ நோவா, பி ஆதாம், சி ஆபிரகாம், டி ஈசாக். சரியான விடை சி ஆபிரகாம். அதற்கான வசனம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆண் பிள்ளைகள் எல்லாம் எந்த நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும்? ஏ 3ஆம் நாள், பி 5ஆம் நாள், சி 7ஆம் நாள், டி 8ஆம் நாள். சரியான விடை டி 8ஆம் நாள். அதற்கான வசனம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தாலாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஜாதிகளுக்கு தாயானவள் யார்? ஏ ஏவாள், பி லேயாள், சி சாராள், டி ரெபேக்காள். சரியான விடை சி சாராள். அதற்கான வசனம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம்
16ஆம் வசனம். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரரையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். சாராள் எத்தனை படி மெல்லிய மாவெடுத்து அப்பம் சுட்டாள்? 6 படி. B 3 படி. C 7 படி. D 2 படி. சரியான விடை B 3 படி. அதற்கான வசனம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவெடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். மோவாப், அம்மோன் என்பவர்கள் யாருடைய குமாரர்கள்? A சேம். B யாப்பேத். C ஏசா. D லோத்து. சரியான விடை D லோத்து. அதற்கான வசனம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பெண்ணம்மி என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். முகங்கூப்பிட விழுந்து நகைத்த மனிதன் யார்? A காயின். B ஆபிரகாம். C ஈசாக்கு. D ஏனோக்கு. சரியான விடை B ஆபிரகாம். அதற்கான வசனம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் முகங்கூப்பிட விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு. உள்ளத்திலே நகைத்தது யார்? A ஆகார். B லேயாள். C ராகேல். D சாராள். சரியான விடை D சாராள். அதற்கான வசனம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை என்று தேவன் யாரிடம் சொன்னார்? A நோவா. B ஆபிரகாம். C ஆதாம். D தன் உள்ளத்தில். சரியான விடை D தன் உள்ளத்தில். அதற்கான வசனம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர் இனி மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது.
நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கொடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். தன் சகோதரனை கொன்று போடுவேன் என்று இருதயத்தில் சொன்னவன் யார்? ஏ சவுல், பி காயின், சி அப்சலோன், டி ஏசா. சரியான விடை டி ஏசா. அதற்கான வசனம் ஆதியாகமம் 27 அதிகாரம் 41 வசனம். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து தன் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். யோசேப்பின் சொப்பனத்தை மனதில் வைத்துக் கொண்டவன் யார்? ஏ யூதா, பி ரூபன், சி யாக்கோபு, டி பார்வோன். சரியான விடை சி யாக்கோபு. அதற்கான வசனம் ஆதியாகமம் 37 அதிகாரம் 11 வசனம். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். ஆபிரகாம் பஞ்சத்தில் எந்த தேசத்திற்கு போனான்? ஏ பெத்தேல், பி ஆயி, சி சீகேம், டி எகிப்து. சரியான விடை டி எகிப்து. அதற்கான வசனம் ஆதியாகமம் 12 அதிகாரம் 10 வசனம். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னது யார்? ஏ ஆபிரகாம், பி ஈசாக்கு, சி மெல்கிசேதேக், டி சோதோமின் ராஜா. சரியான விடை சி மெல்கிசேதேக். அதற்கான வசனம் ஆதியாகமம் 14 அதிகாரம் 20 வசனம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். பலி செலுத்துவதில் ஆபிரகாம் செய்த பிழை என்ன? ஏ கிடாரியை துண்டித்தது, பி ஆட்டுக்கடாவை துண்டிக்கவில்லை, சி பட்சிகளை துண்டித்தது, டி பட்சிகளை துண்டிக்கவில்லை. சரியான விடை டி பட்சிகளை துண்டிக்கவில்லை. அதற்கான வசனம் ஆதியாகமம் 15 அதிகாரம் 10 வசனம். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. சோதோம் ராஜாவின் பெயர் என்ன?
ஏ கேதர்லா கோமேர், பி பிர்சா, சி பேரா, டி அம்ராபேல். சரியான விடை சி பேரா. அதற்கான வசனம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும் கொமோராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும் அத்மாவின் ராஜாவாகிய சினேயாவோடும் செபோயிமின் ராஜாவாகிய செமேபரோடும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான் என்று கர்த்தர் யாரை குறித்து சொன்னார்? ஏ ஏசா, பி இஸ்மவேல், சி காயின், டி நிம்ரோத். சரியான விடை பி இஸ்மவேல். அதற்கான வசனம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாகவும் எல்லோருடைய கையும் அவனுக்கும் விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக கூடியிருப்பான் என்றார். திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் யார்? ஏ ஆதாம், பி நோவா, சி ஆபிரகாம், டி யாக்கோபு. சரியான விடை சி ஆபிரகாம். அதற்கான வசனம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் உன்னோட பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். சோதோமின் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருந்தார்கள்? ஏ நீதிமான்கள், பி பொல்லாதவர்கள், சி மகா பாவிகள், டி பொல்லாதவர்களும் மகா பாவிகளும். சரியான விடை டி பொல்லாதவர்களும் மகா பாவிகளும். அதற்கான வசனம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். கேராரின் ராஜாவின் பெயர் என்ன? ஏ அபிமெலேக்கு, பி ஆக்கிஸ், சி அபிமெலேக்கு, டி அம்ராபேல். சரியான விடை சி அபிமெலேக்கு. அதற்கான வசனம் ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று யாரிடத்தில் சொன்னது? ஏ யாக்கோபு யூதாவிடம், பி ஈசாக்கு ஏசாவிடம், சி தேவன் பார்வோனிடம், டி தேவன் அபிமெலேக்கிடம். சரியான விடை டி
தேவன் அபிமெலேக்கிடம். அதற்கான வசனம் ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிட்டு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். சாராள் எங்கே மரித்தாள்? ஏ எப்ராத்தா, பி ஆனா, சி கிரியாத் அர்பா, டி எருசலேம். சரியான விடை சி கிரியாத் அர்பா. அதற்கான வசனம் ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தன் நிலத்தின் கடைசியில் இருக்கிற மக்பெலா எனப்பட்ட குகையை எனக்கு சொந்தமானா கல்லறை பூமியாய் இருக்கும்படி தர வேண்டும் என்றும் அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அது பெருமான விலைக்கு அவர் அதை தருவாராக என்றான். யார் பிறந்தபோது லேயாள் என் புருஷன் என்னோடு வாசம் பண்ணுவார் என்று சொன்னாள். ஏ யூதா, பி காத், சி செபுலோன், டி தான். சரியான விடை சி செபுலோன். அதற்கான வசனம் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டாள். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று அவனுக்கு என்ன பெயரிட்டாள்? ஏ இசக்கார், பி ரூபன், சி லேவி, டி யோசேப்பு. சரியான விடை பி ரூபன். அதற்கான வசனம் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனை தந்தார். யார் இவன்? ஏ ரூபன், பி பென்யமின், சி சிமியோன், டி ஆசேர். சரியான விடை சி சிமியோன். அதற்கான வசனம் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். என் புருஷன் என்னோடு சேர்ந்திருப்பார் என்று அவனுக்கு என்ன பெயரிட்டாள்? ஏ தான், பி செபுலோன், சி
நப்தலி. டி. லேவி. சரியான விடை டி. லேவி. அதற்கான வசனம் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டு ஒரு குமாரனை தந்தார். அவன் யார்? ஏ. இசக்கார். பி. தான். சி. ஆசேர். டி. நப்தலி. சரியான விடை பி. தான். அதற்கான வசனம் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று அவனுக்கு என்ன பெயரிட்டாள்? ஏ. ஆசேர். பி. இசக்கார். சி. செபுலோன். டி. யோசேப்பு. சரியான விடை ஏ. ஆசேர். அதற்கான வசனம் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது லேயாள், நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டார். இன்னும் ஒரு குமாரனை தருவார் என்று அவனுக்கு என்ன பெயரிட்டார்? ஏ. தான். பி. காத். சி. யோசேப்பு. டி. காத். சரியான விடை சி. யோசேப்பு. அதற்கான வசனம் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். எப்பிராத்தாவுக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டவள் யார்? ஏ. தெபொராள். பி. லேயாள். சி. ராகேல். டி. சில்பாள். சரியான விடை சி. ராகேல். அதற்கான வசனம் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். பெத்தேலுக்கு சமீபமாயிருந்த கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டது யார்? ஏ. ராகேல். பி. பில்காள். சி. தீனாள். டி. தெபோராள். சரியான விடை டி. தெபோராள். அதற்கான வசனம் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரெபேக்காளின் தாதியாகிய தெபோராள் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாயிருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டாள். அதற்கு அல்லோன் பாகுத் என்னும்
பேர் உண்டாயிற்று. சீகேம் ஊர் அருகே உள்ள கர்வாலி மரத்தின் கீழ் புதைக்கப்பட்டது என்ன? ஏ. காதணிகள். பி. காதணிகள் அந்நிய தெய்வங்கள். சி. காதணிகள் கடகங்கள். டி. அந்நிய தெய்வங்கள். சரியான விடை பி. காதணிகள் அந்நிய தெய்வங்கள். அதற்கான வசனம் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். God bless.